Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்டைல் பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா காரசாரமா மசாலாஸ்லாம் அதிகமா இல்லாம சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பல்லாக கட் பண்ணி நல்லா ஒரு கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் அந்த இருக்கிற மிச்ச எண்ணெயில் நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாய் மட்டும்தான், அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு விதையும் சேர்த்துக்கலாம். காரம் அதிகம் வேணான்னு நினைக்கிறவங்க விதையை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் அந்த தோலை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயில் பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வரமிளகாய் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த விதையும் சேர்த்து நான் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கரிஞ்சிராமல் அடுப்பை சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வரமிளகாவோட ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லா இறங்கி வரணும். ஸோ நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷில் தேவையில்லாத மசாலாஸ், மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் நம்ம சேர்க்க போகிறதே இல்லை. ஜஸ்ட் அந்த காரத்துக்கு வரமிளகாவும் மிக்சியில் அரைச்ச பச்சை மிளகாவும் மட்டும்தான். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காண்டி நல்லா மஞ்சளாக இருக்கும். இந்த மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு வாசனை பிடிக்குங்கிறவங்க அதை அரைச்சி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா கடையில் வாங்குகிற கரம் மசாலா சேர்த்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்தே லைட்டாக தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி அலசி அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கிரேவி மாதிரி நான் பண்ணியிருக்கேன், லைட் கிரேவி மாதிரி. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும்னா நல்லா வற்ற விட்டு எடுத்துக்க வேண்டியதான். மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிக்கன் நல்லா டெண்டராக குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலாஸ்லாம் நல்லா இறங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பல் இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தேங்காயோட சிக்கன் சேர்த்து சாப்பிட்றப்ப ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான டெக்ஸ்சரோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான காரசாரமான பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.